ஹாய் காய்ஸ், இந்த வீடியோவில் நம்ம நுரையீரல் எப்படி பண்ணுறதுன்றது தான் பார்க்குறோம். ஆஸ் யூஷுவல் எப்போவுமே 2 தக்காளி 2 வெங்காயம் போட்டுட்டு சீரகம் 1/2 டீஸ்பூன், 2 டீஸ்பூன் மிளகு, 2 டீஸ்பூன் தனியா, கொஞ்சமாக தேங்காய் இதெல்லாம் போட்டு நல்லா கிரைண்ட் பண்ணணும். ரொம்ப தேங்காய் வேணால் கொஞ்சமாக ஒரு வெங்காயம் ஒரு தக்காளி கட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ மிக்ஸி போட்டதுக்கப்புறமா மிக்ஸி நல்லா கிரைண்ட் பண்ணிக்கோங்க. அதுக்கு அடுத்தது நம்ம குக்கரை வச்சு தாளிச்சிடலாம். ஸோ ஏதாவது ஒன்று பண்ணும்போது லைட்டாக தொட்டு கும்பிட்டா அது அந்த குழம்பு நல்லா வரும் அப்படின்றது எங்கள் ஆண்டி எங்களுக்கு சொன்ன டிப்ஸு. ஸோ அதுதான் இப்போ பண்ணேன். எண்ணெய் ஊற்றிட்டு வெங்காயம் போட்டுட்டு நல்லா கொஞ்சமாக வெங்காயம் ரொம்ப வதங்கணும்னு தேவையில்லைங்க. ஏன்னா குக்கரில் தானே நம்ம வைக்கிறோம். ஸோ கண்டிப்பாக வெந்துடும். ஒரு வெங்காயம் ஒரு தக்காளி, கொஞ்சமாக பச்சை மிளகாய் ஒரு 2 பதியாக போட்டு, அதுக்கு அடுத்தது மஞ்சள்தூள் எண்ணெயிலே போட்டு நல்லா கலக்கிட்டு நம்ம பண்ண இந்த பேஸ்ட்டை போட்டுருங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட் தனியாக அரைச்சா தனியாக போட்டுக்கோங்க. இல்லைன்னா அரைக்கிறப்போவே நீங்கள் போட்டு கூட கிரைண்ட் பண்ணி கூட போட்டுக்கலாம். ஸோ 1.5 டீஸ்பூன் 1.25 தான் போட்டேன் நான் மிளகு. காரம் வீட்டில் அரைச்ச காரம். அதுக்கப்புறமா உப்பு, தேவையான அளவு உப்பு போட்டு இந்த நுரையீரல் நல்லா ஃப்ரெஷ்ஷாக கழுவி வச்சதை அழகாக போட்டுடணும். ஆக்சுவலி என்னென்னா, இந்த நுரையீரல் கழுவிட்டு அதுக்கப்புறமா தான் கட் பண்ணி போடணும். எங்கள் வீட்டுக்கார் தெரியாமல் கட் பண்ணிகிட்டே வந்துட்டார். நீங்கள் பண்ணும்போது கட் பண்ணாமல் கழுவிட்டு அதுக்கப்புறமா கட் பண்ணி போடுங்க. ஸோ உப்பு கரெக்டாக இருக்க பார்த்துக்கிட்டு கறி லீவ்ஸும் கொரிண்டர் லீவ்ஸும் லாஸ்ட்டில் நீங்கள் போட்டுட்டு மீதி இருக்கிற பாத்திரத்தில் மிக்ஸி பண்ணுவோம் பார்த்திங்களா, அதிலெல்லாம் தண்ணி ஊற்றி லைட்டாக கலக்கி அதில் ஊற்றிட்டு கரெக்டாக ஒரு 6 விசில் வைங்க, நல்லா வெந்துடும். ஸோ எனக்கு 6 விசில் வச்சாச்சு. நான் அதுக்குள்ளேயே தோசை ஊற்றிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு சைடில் நான் தோசை ஊற்றிட்டே இருந்தேன். ஸோ 6 விசிலுமே வந்துடுச்சு. இதுக்கப்புறம் ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் எப்படி இருக்குன்ட்டு. இப்படி தாங்க இருக்குது. ஓப்பன் பண்ணிவிட்டு ஒரு 5 மினிட்ஸ் நம்ம சிம்மில் வச்சிடலாம். ஸோ எண்ணெய்லாம் பிரிஞ்சு வர வரைக்கும் இந்த அளவுக்கு. ரொம்ப எண்ணெய் போட வேணாம், திகட்டும். நான் இவ்வளோ தான் போடுவேன் எண்ணெய். ஏன்னா எங்கள் ஹஸ்பண்ட் ரொம்ப எண்ணெய் யூஸ் பண்ணக்கூடாதுன்னுவார். அதனால் ஸோ தேவையான அளவுக்கு போட்டால் போதும். இதுக்கப்புறமா தோசை அழகாக ஊற்றிட்டு பிளேட்டிங் பண்ணிவிட்டு குழம்பு ஊற்றிட்டு நான் இப்போ அவருக்கு சர்வ் பண்ண போகிறேன், கொடுக்க போகிறேன். அவர் சாப்பிட்டு என்ன சொல்கிறாருன்னு பார்க்கலாமா? ஸோ நீங்கள் சிம்மில் வச்சதுக்கப்புறமா பார்த்தீங்களா, கரண்டியில் நல்லாவே ஒட்டுது அந்த குழம்பு. ஸோ அப்போ தான் அது அந்த டெக்ஸ்சர் கரெக்டாக இருக்குன்ற அர்த்தம். ரொம்ப தண்ணியாக இல்லாமல் ரொம்ப கிரேவியாக இல்லாமல் கரெக்டாக இருக்குது. ஸோ எடுத்துகிட்டு போய் கொடுத்துட்டேன். அவரும் சாப்பிட உக்காந்துட்டாரு. ஸோ டேஸ்ட் பண்ணுறாரு. அவ்வளோதாங்க. பாய்.